கற்சித்த மொழி என் தாய்மொழி தமிழுக்கு முதற்கண் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். காலத்தை வென்ற தமிழிசை என்னும் தலைப்பில் நம்மிடையே இந்த மேடையை பகிர்ந்து கொள்ளும் மிக சிறப்புமிக்க கல்வியாளர் மற்றும் தமிழறிஞரான பேராசிரியர் முனைவர் கோப நல்லசிவம் ஐயா அவர்களை வரவேற்பதில் பெருமை அடைகிறோம். பேராசிரியர் நல்லசிவம் ஐயா அவர்கள் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தின் மெய்யியல் துறையின் தலைவர் ஆவார். தமிழ், தத்துவம், மேலாண்மை, கோயிலியல், இசை, மனிதவள நிர்வாகம் உள்ளிட்ட பல துறைகளில் முதுநிலை பட்டங்கள் பெற்றுள்ளார்கள். இது அவர்களின் நுண்மான் நுழைப்புல அறிவை பிரதிபலிக்கிறது. நல்லசிவம் ஐயா அவர்கள் 182க்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகள் மற்றும் 7 நூல்களை வெளியிட்டுள்ளார். தேசிய மற்றும் சர்வதேச மாநாடுகளில் ஆர்வமுள்ள ஆய்வாளராக பங்கெடுத்திருக்கிறார்கள். அவர்கள் சிறப்பான பங்களிப்புக்காக தமிழிசை ஞானி, திருவையாறு வித்யா சரஸ்வதி, தமிழிசை பேரொளி போன்ற பல்வேறு விருதுகளை பல அமைப்புகள் வழங்கியுள்ளன. ஐயா அவர்களின் பன்முக ஆற்றலுக்கு சான்றாக அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், தென்னாப்பிரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா, மியான்மர், நேபாளம் போன்ற உலக நாடுகளுக்கு சென்று தமிழிசை தொடர்பாக சிறப்புரை வழங்கியிருக்கிறார். எளிமையான நம் மொழியில் ஆழ்ந்த அறிவை பகிர்ந்து கொள்ளும் இவரது திறமை அனைவரையும் ஈர்க்கும் என்பதில் ஐயமே இல்லை. நேற்று திருவையாறு தர்மபுர ஆதீனம் ஐயா அவர்களுக்கு 1 பவன் தங்கப்பதக்கத்துடன் இயலிசை புலவர் எனும் பட்டம் அளித்து சிறப்பித்துள்ளது. இதுவரை தர்மபுர ஆதீனத்தில் இயல், இசை இவ்விரண்டும் தனித்தனியே விருது வழங்கப்பட்டுள்ளன. ஐயாவின் புலமையை போற்றும் விதமாக இவ்விரண்டையும் ஒன்றாக்கி இயல், இசை புலவர் எனும் விருதை பெற்ற பெருஞ்சிறப்பு ஐயா அவர்களே சேரும். தன்னுடைய சிந்தனையை வளர்த்தால் தமிழிசையை பரப்பிடும் நன்னோக்கோடு பெரும் செயலாற்றி வரும் பேரறிஞர் முனைவர் கோப நல்லசிவம் ஐயா அவர்களை காலந்தோறும் தமிழிசை என்னும் தலைப்பில் பேச அன்போடு அழைக்கிறோம். கடி கணபதி வர அருளின் மீது கொடை வடிவினர் பயில் வலி வலம் உரையீரை இதில் என்ன கம்பீரம் குறைந்திருக்கிறது? கம்பீர நாட்டையில் இருக்கிற கம்பீரம் வியாழக்குறிஞ்சி நாம மாத்தி பாடுறோம். ஆனால் கர்நாடக இசையில் சத்குரு தியாகராஜர் மாற்றாமல் இந்த இசையை பாடியிருக்கார். ஸ்ரீ கணபதி சேவிம்பர ஞானசம்பந்தர் கொடுத்த தமிழ் இசையை தெலுங்கில் பாடிய தியாகையர் அப்படியே அந்த சௌராஷ்டிரத்தை பயன்படுத்துகிறார். காரணம், திருவையாற்றில் ஓதுவார்கள் பாடிய தமிழை கேட்டு கேட்டு வளர்ந்தவர் தியாகராஜர் என்பதை மறந்து போகக்கூடாது. அவருக்கு பண்ணை மாற்றி பாடுகிற பழக்கம் இல்லை, நாம் இன்று கொண்டு வந்து விட்டோம். இந்த அரசியல் ஏன் தெரியுமா? தியாகையர் சௌராஷ்டிரத்தில் பாடினது மாதிரி ஞானசம்பந்தர் பாடியிருக்காருன்னு நம்மளுக்கு அந்த பாட்டு ராகத்தை மாத்திட்டாங்க. எப்படி பார்த்தீங்களா? எப்படி மாறி போச்சு பார்த்தீங்களா? அழகா நம்ம இன்னைக்கு பழந்தக்க ராகம்னு ஒரு ராகம்ங்கிற சொல் தமிழ்ல இருக்கு. தக்க ராகம், பண் பேர் தக்க ராகம், பழந்தக்க ராகம், நட்ட ராகம் என்றெல்லாம் நமக்கு தமிழ்ல இருக்குது. ஒரு செய்தி இங்க இருக்கிற தமிழ் மாணவர்கள் எல்லாருக்கும், முத்தமிழ்னு பேசுவது மட்டுமல்ல, முத்தமிழ் குறித்த சரியான தரவுகள் நம்மள்கிட்ட இருக்கணும். பாட தெரிகிறதோ இல்லையோ, இசையோடு படிக்க தெரியணும்னு நான் சொல்லுவேன். ஒரு பாட்டு இருக்கு, இங்க அழகா பாடினாங்க, தோடுடைய செவியன். நைவளம்னு பேர் அந்த பண்ணுக்கு, நைவளம்னு பேரு. ஆனா நம்ம அதையும் மறந்துட்டோம். அந்த நைவளம் என்கின்ற தமிழ் பண்ணை நாட்டியத்துக்கு பயன்படுத்தினாங்க. நல்லா கவனிக்கணும், நாட்டியத்துக்கு பயன்படுத்திய மொழி. எனவே அதை நாட்டிய பாஷைன்னு சொன்னாங்க. நல்லா கவனிச்சுட்டு வாங்க. நாட்டியத்துக்கு பயன்படுத்தினா என்ன சொன்னாங்க? நைவளத்தை நாட்டிய பாஷை. உடனே தமிழறிஞர்கள்லாம் கொதித்தார்கள். பாஷை என்று தமிழில் வராது, நைவளத்தை விட்டுட்டான். பாஷை தமிழ்ல வராதுன்னு அதை பாடை என்று மாத்தினார். ஷை வராது இல்லையா? அது அவங்களுக்கு கொஞ்சம் ஷையா இருந்தது. அதனால என்ன பண்ணாங்க? டைன்னு மாத்தினாங்க. அதை ஷாவை டாவா மாத்தி நாட்டிய பாடை அப்படின்னு சொன்னாங்க.
அது அப்படியே காலப்போக்கில் நட்டபாடை, தமிழ் பண்ணலுக்கு என்ன பேர் இருந்துச்சு? நட்டபாடை பண். மீண்டும் கர்நாடக இசையில் கம்பீர நாட்டை என்று மாறியது. இந்த வரலாறு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நைவளம், இயைந்த தளம், அதுதான் இந்தளம், இயைந்த தளம். அதனுடைய பண்ணமைப்பு, அதனுடைய பதம். இன்று கர்நாடக இசையில் ஸ்ருதி மாதா லய பிதான்னு ஒரு பழமொழி சொல்லிக் கொடுப்பார்கள். அது ஒரு அரிச்சுவடி போல. ஸ்ருதி மாதா லய பிதா 2 அடிப்படை. ஆனால் தமிழ் இசைக்கு 5 அடிப்படைகள். முதலில் அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கர்நாடக இசையில் 2 தான், ஆனால் தமிழ் இசையில் 5 சொல்லுகிற பண்ணும் பதம் 7ம் பல ஓசை தமிழ் அவையும் உள் நின்றதோர் சுவையும் ஒரு தாளத்து ஒலிபலமும். எத்தனை வருது பாருங்க. பண்ணும் பதம் 7, குரல் துத்தம், கைக்கிளை, உழை, இழி, விளரி, தாரம் என்று சொல்லக்கூடிய அந்த பதங்கள். தமிழுக்கு சொரம் என்பதற்கு பதம் என்று பெயர். பல ஓசை, ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஓசை ஒழுங்கு இருக்கு. அதுதாங்க பாடலை படிக்கிற முறை. 20 ஓசை நயங்களை தொல்காப்பியரே குறிப்பிடுறார். அதுக்கு பேரு வண்ணம்னு பேருங்க. தமிழ்ல அதுக்கு பேரு வண்ணம். அந்த ஓசை ஒழுங்குதான் பின்னாளில் சந்தம் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா என்ன? இப்ப பாவேந்தர் பாரதிதாசன், ஏன்னா அவர் சொல்லலைன்னா கோச்சுக்குவார். அந்த பாவேந்தர் பாரதிதாசருக்கு தேவாரம் தான் ரொம்ப பிடிக்கும். இதை நான் சொல்லல. நான் சொன்னா இவர் இந்த பேரே நல்ல சிவம், இவர் இப்படிதான் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு கொள்வான் இல்லையா? அதிகமா சமூக ஊடகங்களில் திட்டப்படுகிற ஒருவன் நான் இல்லையா? ஏன்னா தமிழ் பேசுறவே திட்டான். என்ன காரணம்? பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லுகிறார், தெற்கு ஓதும் தேவாரம் திருவாய் நன்மொழி பாசுரம் இருக்க செக்கு ஓடும் இறைச்சலதற்கு கோயில்கள் பா. ஒரு நாத்திக கவிஞன் சொல்லுகிறார், மடாதிபதிகளோ சைவ பெரியவர்களோ வைணவ ஆச்சாரியர்களோ இந்த கூற்றை சொல்லல. நாத்திக கவிஞன் சொல்லுகிறார், தெற்கு ஓதும் தேவாரம் திருவாய் நன்மொழி பாசுரம் இருக்க செக்கு ஓடும் இறைச்சலதற்கு கோயில்கள் பா. அப்பொழுது பாவேந்தர் பாரதிதாசன் ஒரு பாடலை, எழுச்சிமிக்க ஒரு பாடலை எழுதுகிறார். கொல்லை வாழ் இணை எடடாம் மிகு கொடியோர் செயல் அறவே குகை வாழ் ஒரு புலியே மிக குணமேவிய தமிழா. இதான் படிக்கிற முறை. சந்தம் இதான். தன தானன தன தானன தன தானன தானா. கண்ட நடை. கண்ட நடையில பாடக்கூடாது. இதுக்கு என்ன நடைன்னு பேரு? கண்ட நடைன்னு சொல்றோம். தன்னை தானன தன்னை தான். இதற்கு முடுகியல் வண்ணம்னு தமிழ்ல பேர். அந்த முடுகியல் ஓசை. அப்ப பாவேந்தர் பாரதிதாசன் ஒருத்தர் கேட்கிறார், இது கம்பராமாயணத்திலிருந்து தானே எடுத்தீர்கள் இந்த சந்தத்தை? என்ன பாட்டு சொல்ற அப்படிங்கிறார். வெய்யோன் ஒளி தன் மேனியில் விரி சோதியில் மறைய பொய்யோ என்னும் இடையாளொடும் இளையானொடும் போனான் மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான். சந்தம், ஒரே சந்தம். அப்ப சொன்னார் பாவேந்தர் பாரதிதாசன். கம்பனுக்கு முன்னாடி அவங்க பாட்டன் திருஞான சம்பந்தர் பாடியிருக்கார் இந்த சந்தத்தை. உண்ணாமுலை உமையாளொடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமா மணி திகழ இல்லையா? மண்ணார்ந்தன அருவி திரள் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே. இதாங்க பாட்டை படிக்கிற முறை. இன்னைக்கு உட்கார்ந்து பாட்டு எப்படி படிச்சுட்டு இருக்கிறோம்? அண்ணாமலை உமையாளொடும் உடனாகிய ஒருவன். இன்னும் மிரட்டியா? தமிழ் படிக்கிற முறை அந்த சந்த முறை. என்னுடைய தமிழாசிரியர்கள் அந்த சந்த முறையில் படித்து காட்டினார்கள். அடுத்தது சந்த முறையிலிருந்து அப்படியே கொஞ்சம் நம்ம என்ன பண்றோம்? ஓசை நயம். இதுவரை இன்னும் இசை வரல, ஓசை நயத்துல தான் இருக்கும். அது என்னன்னா பாராயண முறை என்று அதை சொல்வார்கள். அது என்னன்னு சொல்றோம்? பாராயணம். இன்னும் நான் பாடுற முறைக்கே வரல. உண்ணாமுலை உமையாளொடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமா மலை திருமா மணி திகழ மண்ணார்ந்தன அருவி திரள் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவார் வண்ணம் அருமே. அப்படியே அந்த நைவளப்பன் உள்ள வந்துடும்.
எப்ப ஓசை நயத்திலே வந்துருது. இப்ப பண் சுமந்த பாடலாக இதை எப்படி பண்ணோடு பாடுறது? உண்ணாமுலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மண்ணார்ந்தன அருவி திரள் மழலை மூழவு அதிரும் அண்ணாமலை தொழுவ ஆர்வினை வழுவ வண்ணம் அருமே. அவ்வளவுதான். இது மாதிரி 8 சந்தம் நைவள பண்ணுக்கு மட்டும் ஞானசம்பந்தர் போட்டிருக்கார். நீங்க ஒரே ஒரு கம்பீர நாட்டை சொல்லுவீங்க கர்நாடக இசையில 8 சந்தம் இருக்கு. அங்கமும் வேதமும் போது நாவர் அந்தனர் நாளும் அடி பரவ மங்குல் மதி தமிழ் மாட்டு வீதி மருகல் நிலாவியமைந்த சொல்லாய் நறுமுகையே நறுமுகையே தனநன அடிச்சா மருங்க பாடு. அவனுக்கு எதுல இருந்தாலும் காப்பி அடிக்கிறதுல கவனமா இருக்கும். எல்லாம் எங்கிருந்து வந்துச்சு? நம்ம திருமுறை சந்தம். என்னவளே அடி என்னவளே எந்த இதயத்தை தொலைத்து விட்டேன், எந்த இடம் அது தொலைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து விட்டேன். கம்பீர நாட்டி காதல் பாட்டுக்கு கூட வருது இல்லையா? அப்ப அந்த அடிப்படை நான் சொன்ன பழந்தக்க ராகம் அது பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆரபி சுத்த சாவேரி அப்படிங்கிற 2 ராகமாக சொல்றாரு. சிலர் பாடும் பொழுது அது ஆரபி, 2 பக்கத்து வீடுன்னு வச்சுக்கோங்களேன், சுத்த சாவேரி. ரொம்ப நுணுக்கமான வேறுபாடு தான். நாதநாம கிரியைக்கும் நம்முடைய மாயாமாளவ கவுளை என்று சொல்லக்கூடிய இந்த முதல் ராகம்னு சொல்றீங்களே மாயாமாளவ கவுளை, அது 72 மேளகர்த்தால 15வது ராகம். நம்ம சொல்லி கொடுக்கறதுல அதுதான் முதல் ராகம். அந்த முதல் ராகத்துக்கு அடிப்படை ஏந்ததா மாயாமாளவ கவுளையும் நம்ம இன்னைக்கு கர்நாடக இசையில சரிகம பதனிசா சொல்லி கொடுக்குறவங்க சரளி வரிசை பால பாடம். அந்த பால பாடத்தை நடத்தி கொடுத்தவர் யார் தெரியுமா? காரைக்கால் அம்மையார் என்கின்ற நமக்கு அறிமுகமாகின்ற முதல் தமிழிசை புலவர் காரைக்கால் அம்மையார். மறந்துடக்கூடாது. பெண்கள் எல்லாம் ஒரு அங்குல தன்னுடைய தலையை நிமிர்த்தி கொள்ளலாம். ஏன்னா இந்த தமிழிசையை சங்க காலத்திலிருந்து மீட்டுருவாக்கம் செய்து இந்த தமிழகத்தில் நிலைப்படுத்தியவர், தென்னிந்திய இசையின் தாய் என்று அறியக்கூடியவர் காரைக்கால் அம்மையார். இதை தெரியும். காரைக்கால் அம்மையாரை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் தமிழிசையை பற்றி பேச முடியாது. அவர்கள் தான் இந்தளத்தில் பாடினார்கள் முதல்ல. ஞானசம்பந்தருக்கு நட்டவாடை பண்ணில் பாடணும்னு சொல்லி கொடுத்தது நம்முடைய காரைக்கால் அம்மையார். மூத்த திருப்பதிகம்னு பேரு காரைக்கால் அம்மையுடைய பதிகங்களுக்கு. அதனாலதான் மூத்த திருப்பதிகங்கள் என்று பெயர். அப்ப இந்த பழந்தக்க ராகத்துக்கு ஆரபி சுத்த சாவேரி அப்படின்னு சொல்றோம். ரொம்ப அழகா நீங்க தியாகராஜனுடைய கீர்த்தனை, திருவையாற்றிலிருந்து பாடிய கீர்த்தனை நான் பார்க்கிறேன். 200 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர் தியாகபிரம்மன். ஆனால் 6ஆம் நூற்றாண்டு 5ஆம் நூற்றாண்டிலேயே இந்த பன்னடைவுகள் மிக தெளிவாக நம்ம தமிழில் திருப்பதிகங்கள் கிடைத்திருக்கின்றன. 3000 ஆண்டு வளமை உடையது. அடியாருக்கு நல்லார் உரை எழுதுகிறார். சிலப்பதிகாரத்திற்கு அருமையான உரை எழுதும் பொழுது சொல்லுகிறார், தமிழில் 103 பண்கள் இருந்தன. இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா இருக்கு? 24 பண் தான். ஏன்னா பெயர் மாற்றம் அடைஞ்சதுக்கு அப்புறம், வாட்டர் ஃபால்ஸ்னு வந்ததுக்கு அப்புறம், நீர்வீழ்ச்சின்னு மாத்தினதுக்கு அப்புறம் அருவின்னு சொல்றது குறைஞ்சது மாதிரி புரிஞ்சுக்கணும். வாட்டர் ஃபால்ஸ் அப்படிங்கிறத மொழிபெயர்ப்பு செய்தது தப்பு இல்லை. வாட்டர்னா நீர், ஃபால்ஸ்னா வீழ்ச்சி, நீர்வீழ்ச்சி தமிழுக்கு ஒரு புதிய சொல்லை உருவாக்கியது தப்பல்ல. ஆனால் அருவின்னு சொல்லவே மறந்துட்டோம் பாருங்க. இன்னும் 2 தலைமுறை கடந்துருச்சுன்னா அருவினா என்னன்னு தெரியாது. அதற்கடுத்து அகராதியில பொருள் பார்க்கணும். அருவி அதுக்கு எப்படி பொருள் சொல்லுவாங்க? நீர்வீழ்ச்சின்னு இன்னொரு பெயர் அருவின்னுமா. ஏன்னா இவனுக்கு தெரிஞ்சதை வச்சு தானே தெரியாத சொல்லி கொடுக்கணும். அது போல பல பண்களுடைய பெயர்கள் ராகங்களின் பெயர்களாக மாற்றப்பட்டு விட்டன.
மோகனம்னு தெரியும், முல்லை தீம்பாணி தெரியாது. முல்லையம் தீம்பாணி என்பதுதான் மோகனம் என்கின்ற ராகத்தினுடைய அடிப்படை. அப்ப திருவையாற்றில் தியாகராஜர் பாடுகிறார், சாதிஞ்சனே ஓ மனசாதிஞ்சனே. என்ன முத்தமிழ் விழா அவ்வளவு பாடினா போதும், என்ன தமிழ் நிறைய பாடணும் இல்லையா? சொன்மாலை பயில்கின்ற குயிலினங்கள் சொல்லீரே, சொன்மாலை பயில்கின்ற குயிலினங்கள் சொல்லீரே, பன்மாலை வரிவண்டு பன்மிழற்றும் பழனத்தானும் மாலை நகுதிங்கள் முகிழ் விளங்கு முடி சன்னி பொன் மாலை மார்புயல் புது நலமுண்டு இகழ்வானோ, புது நலமுண்டு இகழ்வானோ. 7ஆம் நூற்றாண்டுல நம்ம தாத்தா அப்பர் சுவாமிகள் பாடியது. 18ஆம் நூற்றாண்டில் தியாகையர் அப்படியே எடுத்து அதை சா ஆதிஞ்சனே என்று போடியிருக்கிறார். இந்த பழந்தக்கராக நமக்கு தெரியல, தேவாரம் தெரியல, ஆனால் ஆரபி தெரிகிறது, சுத்த சாவேரி தெரிகிறது. அது அந்த காலத்திலேயே நம்முடைய ஆண்டாள் பாடினாங்களே, ஓங்கி உலகளந்த அந்த பாட்டு இல்லையா? ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் அதனுடைய அந்த மேல் சாய் போகும் இல்லையா? அதுக்கு பேர் என்னது? ஆரோசை அமரோசை. தெரியாது நமக்கு ஆரோசை அமரோசை. ஆனா ஆரோகணம் அவரோகணம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. தமிழ்ல அதுக்கு என்ன பேரு? ஆரோசை அமரோசை. அப்படி மேல போறது அப்படிங்கும் போது தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மாறி பெய்து, இது எங்கேயோ கேட்ட குரலால, ஏரி கரையின் மேலே போறவளே பெண்மையிலே. ஆரம்பத்துல காப்பிடிச்சா தெரிஞ்சுட்டு நடுவுல பிடிச்சாம பாருங்க இல்லையா? எல்லாம் மாணிக்கவாசகருடைய திருவாசகம். உன்னற்கரிய சீர் உத்தரமங்கையர் மன்னுவதென் நெஞ்சில் அன்னி என்னும் நாட்டுப்புற பாட்டு. மன்னுவதென் நெஞ்சில் மாலையன் காண்கிலர் என்னகதீசயம் அன்னி என்னும் கொன்றை மதியமும் கூவிள மத்தமும் துன்றிய சென்னியர் அன்னி என்னும் துன்றிய சென்னியும் மத்தமுன் மத்தமே இன்றன காணவர் அன்னே என்னும். இது அப்படியே திரிகுட ரசப்ப கவிராயர் குற்றால குறவஞ்சியில அதை அழகாக பயன்படுத்துகிறார். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியுடு கொஞ்சும் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் காணவர்கள் விழியெந்து வானவரை அழைப்பர் ககன சித்தர் வந்து வந்து காய சித்து விளைப்பர் தேனருவி அருவி தேனருவி துறை எழும்பி வானின் வழி ஒழுகும் செங்கதிரோன் தேற்காலும் பறிக்காலும் வழுகும் ஊனல் இளம் பிறை முடித்த வேணி அலங்காரர் குற்றால திரிகூட மலையங்கள் மலையே தானனா தனனனா தனனனா. இப்படி நிறுத்தலாம்னா நம்மால் கொஞ்சம் அதை அப்படியே ஜவு மாதிரி இழுத்தான். தானனா தனனனா தனனனா கற்பகவல் லீனின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாய் அம்மா. ஆனந்த பைரவி ஆயிடுச்சு. நம்ம நாட்டுப்புற பாட்டு, அவன் கோமநாண்டியா பாடின பாட்டு மேடை பாடல்களா ஆயிடுச்சு. அது ஆனந்த பைரவி. இது ரெண்டுத்துக்கு நடுவுல வந்தா நம்ம சினிமாக்காரன். நாட்டுப்புற பாட்டுல இப்படி இருக்கு. சரி,
கர்நாடக இசையில இப்படி இருக்கு. சரி, இதுக்கு ரெண்டுத்துக்கும் ஊடால ஒரு பாட்டை நம்ம பிடிப்போம். பாருங்க, இப்ப தானன்னா தன்னன்னா தன்னன்னா கொஞ்ச நாள் பொறுத்தல்லைவா. நீ இழுத்தினா கர்நாடக இசை, அவன் இழுக்கல, என்ன பண்ணா கொஞ்ச நாள் பொறுத்தல்லைவா ஒரு வஞ்சி கொடி இங்கு வருவாள் கண்ணிரண்டில் போர் தொடுப்பாள். முடிஞ்சா அடுத்தவன் பார்த்தான். நீ அவருக்கு போட்டியா, நான் இன்னொருத்தருக்கு போடுறேன். செங்குருவி செங்குருவி காரவடே செங்குருவி. எல்லாம் நம்ம பாட்டம் கூட்டம் பாடின காவடிச்சதுதான். எத்தனை வகையாக பாரதி சிந்துக்கு தந்தை பாவேந்தர் சொல்லுவார், செந்தமிழ் தேனி நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா. பாரதி அப்படியே எடுத்துக் கொள்கிறான் திருவாசக சந்தம். நான் சொன்னேன் இல்லையா, கொன்றை மதியம் குவிள மத்தமும் துன்றிய சென்னிய அன்னே என்னும் செந்தமிழ்நாடு என்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயது காதினிலே எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. அவ்வளவுதான். எப்படி அந்த இசை வந்துட்டு இருக்கு பாருங்க. நிறைய நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சந்தம் என்ற உயிரோட்டம் அடிப்படை தமிழாசிரியர்களுக்கு, தமிழ் தெரிந்தவர்களுக்கு, தமிழ் மொழி பேசுறவர்களுக்கு தெரியணுங்க. நீங்க கச்சேரி பண்ணணும்னு நான் சொல்ல, இசைத்துறை மாணவர்கள் மாதிரி அந்த ஸ்ருதி மாறாமல் லயம் மாறாமல் நீங்க கச்சேரி பண்றதுக்காக தெரிஞ்சுக்கணும்னு நான் சொல்லல. அது அதனுடைய நீட்சி, அதனுடைய வளர்ச்சி. ஆனால் அடிப்படை தமிழ் இசை தமிழ் பேசக்கூடிய அத்தனை பேருக்கும் தெரியும். தமிழ் பேசக்கூடியவர்களுக்கே தெரியணும். தமிழ் படிக்கக்கூடியவர்களுக்கு என்னன்னு தெரிஞ்சு சொல்ல தெரியணும். இல்ல அவன் தப்பா பாடுறானா சரியா பாடுறானா சொல்ல தெரிஞ்சிருக்கணுமே. இப்ப நம்ம தோடுடைய செவியன் பாடினாங்க. தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூவள் மதிசூடி. இப்படி பாடுற மரபு கர்நாடக இசை மரபு. தமிழிசை நட்டபாடை பண், அதற்கு நிகரான கர்நாடக இசை கம்பீர நாட்டி. நான் அதை மறுக்கல. ஆனால் கம்பீர நாட்டிக்கு நாம பாடுற கர்நாடக இசையில் பாடுகிற மென்மை தன்மை தமிழிசையில் இன்னும் கம்பீரமாக பாட வேண்டும். ஏன்னா தமிழர்களுடைய அந்த இசை அமைப்பு என்பதே ஒரு துள்ளலான இசை அமைப்பு, யாரையும் தூங்க வைக்காது. ஏன் அப்படின்னா வாலி ஒரு கவிதையில சொல்லியிருப்பார், பாட்டுக்காக பொழப்ப நடத்தல, பொழப்புக்காக பாட்ட பாடல, பாட்டோட பொழப்பும் நடக்குது. புரியுதா? பாட்டு பாடிக்கொண்டிருப்பது எதற்காக என்று சொன்னால், நான் ஒருத்தன் பாடுறேன் நீங்க எல்லாரும் கேளுங்கன்ற அந்த ஒரு பொருளில் தமிழிசை உருவாகல. நான் செய்கிற வேலையினுடைய பழு எனக்கு தெரியக்கூடாது. நான் நடந்து செல்லுகிறேன், இந்த நடைபயணத்தினுடைய ஒரு சிரமம் எனக்கு வரக்கூடாது. அதை என்னை மறக்க செய்வது எதுன்னா இசை. அதற்கு கண்டுபிடிச்சதுதான் காவடி சிந்து. கிளம்புவான், மதுரையிலிருந்து பழனிக்கு போவான் காவடியை தூக்கிக்கிட்டு, வெயிலையும் மழையிலையும் காற்றிலையும் மழை எல்லாத்தையும் கடந்து போவான். அப்படி நடந்து போகும் பொழுது, அவன் நடந்து போகும் பொழுது அந்த காலடி தடம் அது அந்த சந்தமா மாறுது. நடக்க முடியாம ஒரு இடத்துல நிற்பான், அது கும்மியாக மாறுகிறது. உட்காருவான், கண்ணியாக மாறுகிறது. அவ்வளவுதான். இப்ப நடந்து போகும் பொழுது நல்ல கவனிக்கணும். நடந்து போகும் பொழுது எப்படி இருக்கும் அந்த சந்தம் பாருங்க. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வண்டி கொண்டு வந்தான் ஒரு தொண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி தன்னே. இது நடந்து போறது. இப்ப நின்னுட்டான், ஏன்னா சூடு பொருட்களை கால் வலிக்குது. நின்னாலும் பாட்டு நிக்காது, பாடிக்கிட்டே இருக்கிறான். பாடின வாயும் ஆடின காலும் சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. பாடின வாய் சும்மாவே இருக்காது, எதையாவது பாடிக்கிட்டே இருக்கு இல்லையா? அப்படி நிற்கும் பொழுது குறவர் கூண்டிசை நுழைந்தாண்டி, குறவர் குடிசை நுழைந்தாண்டி அந்த கோமாட்டி எச்சில் விழுந்தாண்டி, துறவர் வணங்கும் புகழாண்டி அந்த புண்ணியன் பொன்னடி போற்றுங்கடி. வள்ளலார் பாடிய கும்மி பாட்டு. அடுத்து வேகமா ஓடுறான்.
ஓடும் பொழுதும் அவனுடைய பாட்டு நிக்கல. தன்னை அறிந்தின்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே, நாதமுடி மேல் இருக்கும் வெண்ணிலாவே, அங்கே நான் வர வேண்டுகின்றேன் வெண்ணிலாவே. இது எல்லாமே நாட்டுப்புற பாடலில் உள்ள மெட்டுக்களை வள்ளலார் எடுத்துக்கிறார். எப்படி பாரதி விடுதலை தாகத்தை மக்களிடத்தில் ஏற்படுத்துவதற்கு நாட்டுப்புற மெட்டுக்களை எடுத்துக்கொண்டாரோ அதுபோல வள்ளலார் எடுத்துக்கொள்கிறார். தம்முடைய அந்த சமரச சுத்த சன்மார்க்கம், உயிர் இறக்க கொள்கைகளை, சாதி மத மற்ற ஒரு உலகத்தை படைப்பதற்கான ஒரு தேவைக்கு அவர் எடுத்துக்கொண்ட மெட்டு நாட்டுப்புற மெட்டு. சரி, இப்ப முருகனை கும்பிட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறான், இன்னும் இறங்கல, மலையில வந்து உட்கார்ந்து இருக்கிறான், பழனி மலையில வந்து உட்கார்ந்து இருக்கிறான். உட்கார்ந்து இருக்கும் பொழுது அப்பாடான்னு கொஞ்ச நேரம், அப்பதான் கொஞ்சம் பாட்டை நிறுத்தணும். அப்போ ஒருத்தன் முருகா 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 முருகான்னு கத்திட்டு உள்ள ஓடும். இவனுக்கு திருப்பி ஞாபகம் வந்துருச்சு. ஆனா எந்திரிச்சுன்னு ஆடுறதுக்கு தெம்பு இல்லை, பாட்டை நிறுத்துறதுக்கு மனசு இல்லை. அப்ப பண்ணதாங்க கன்னி பாட்டு. வள்ளி கணவன் பேரை வழிபோக்கன் சொன்னாலும் உள்ளம் குழையுதடி கிளியே, உள்ளம் குழையுதடி கிளியே, ஊனும் குருகுதடி, எங்கும் நிறைந்திருப்போன் எட்டியும் எட்டாதிருப்போன் குங்கும வண்ண நடி கிளியே, குமர பெருமானடி கிளியே, குமர பெருமானடி. இதை உட்கார்ந்துதான் பாட முடியும், நடந்துகிட்டு ஓடிக்கிட்டு பாட முடியாது. அப்ப ஒரு நாட்டுப்புற இதுல வேலையை செய்து கொண்டே செயல்பாட்டிலே இருந்து கொண்டிருந்தது தமிழிசை. அந்த தமிழிசையை இன்னைக்கு நம்ம உட்காத்தி வச்சிட்டோம் இல்லையா? எப்படிப்பட்ட ஒரு மிடுக்கு! தமிழிசையில முக்கியமா உச்சரிப்பு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அந்த உச்சரிப்பு ரொம்ப குறைஞ்சிருச்சு, அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. நான் இதை குறையாக சொல்றேன் நினைக்க வேண்டாம். கர்நாடக இசையில் அந்த முக்கியத்துவம் மொழி எழுத்துக்கு கொடுப்பதில் அவர்கள் கவனம் செலுத்த மாட்டாங்க, இசைக்கு தான் கவனம் செலுத்துவார். என்ன ராகத்தை மாத்தி பாடுற, என்ன நாதநாம கிரியை பாடும்பொழுது மேல் மேல் சட்டம் பிடிக்கிற நிஷாதத்தோட நிறுத்தணும் அப்படின்னு அதுல தான் கவனம் போகும். மேல் சட்டம் பிடிச்சோம்னா அது மாயமலர் விளையாடும். நிஷாதத்தோட நிறுத்தல, இவன் கவனம் பூரா அதுல இருக்கும். நிஷாதம் நிறுத்துறானா இல்ல மேல போறானா, அவன் தப்பு தப்பா பாடிட்டு இருப்பான், அதை பத்தி இவன் கவலைப்பட மாட்டான். ஸ்வரஸ்தானங்களில் கவனம் இருக்கும், ஆனால் தமிழ் உச்சரிப்பில் நமக்கு கவனம் குறைந்து போய்விடும். ஆனால் தமிழிசை அப்படி இல்லை. அதை திருநாவுக்கரசர் முதல் திருப்பதிகத்தில் பதிவு செய்கிறார். இசை தமிழுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டுமே தவிர தமிழை இசை ஆதிக்கம் செலுத்தக்கூடாது. தமிழ்ல இசை கரையலாம், இசையில் தமிழ் கரைந்து விடக்கூடாது. அதனாலதான் சொல்றார், சலம் பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன். இசையோடு தமிழ்னு சொல்லல, தமிழோடு தான் இசை வர வேண்டுமே தவிர இசையில தமிழ் கரைஞ்சு விடுது இன்னைக்கு நிறைய. அதற்கு உச்சரிப்பு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம உச்சரிப்பு அப்படிங்கிறத பத்தி நான் சொல்றதுக்கு ரொம்ப முக்கியமா சிறப்பு ழகரம். இந்த சிறப்பு ழகரத்தை உச்சரிக்கிறது இன்னைக்கு பெரிய அளவில் நம்ம அதற்கு கவனம் செலுத்துவது இல்லை. அதனால தான் தேவாரத்தில் முதல் பாட்டை என்ன பண்றாங்க, பூழியர்கோன் ஆழி மிசை வாழி திருநாவுலர் ஊழி எல்லாமே சிறப்பு ழகரத்தில் வச்சாங்க பாருங்க. ஏன் அப்படின்னா அதுல உனக்கு சரியா வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் தேவார கச்சேரி 2 மணி நேரம் பிரமாதமா நீ பண்ணிடலாம் இல்லையா? அதற்கு என்ன செய்யணும்? குறிப்பாக இங்க உள்ள அத்தனை மாணவர்களுக்கு நான் சொல்றேன், தமிழ் மாணவர்கள் இசை மாணவர்கள் நான் பிரிக்கல. இந்த பாட்டை நீங்க உச்சரிப்பு பயிற்சிக்கு பயன்படுத்துங்க. இந்த பாட்டுல 32 சொற்கள் ஞானசம்பந்தர் வச்சு பாடியிருக்கார். பக்தி வழிபாடு என்பது தமிழுக்கு அப்புறம் தான். இதை தேவாரம் தெளிவா உணர்த்துகிறது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அது சிவபெருமானை பாடிய பாட்டு, அது சைவர்கள் பாடுகிற பாட்டு, இது வழிபாட்டு பாட்டு அப்படின்னு ஒதுக்கிட கூடாது. இது தமிழிசை பாட்டு, புரியுதா? அந்த அடிப்படையில் சீர்காழி என்ற ஒரு தலத்தில் ஞானசம்பந்தர் பாடுகிறார். அந்த பாட்டுல கவனிங்க, எல்லாமே ழகர சொற்களா வைக்கிறார்.
அந்த பாட்டு பதிகம் முழுக்க ஒவ்வொரு எழுத்துக்கும் முக்கியத்துவம். முதல் பாட்டு பார்த்தீங்கன்னா இடையின ரகரம் மட்டும் வரும். இன்னைக்கு தமிழ் படித்தவர்களே சின்னரா பெரியரான்னு சொல்லி பழகிட்டான். நான் கேட்கிறேன், சின்ன ராவன் எப்படி போடுறேன், பெரிய ராவன் எப்படி போடுறேன்? இப்ப சொல்லு, எது சின்னது பெருசு? அளவை வச்சா முடிவு பண்றது. இடையினும் வல்லினும் சொல்ற அந்த பேச்சே இன்னைக்கு கிடையாது. சின்னரா பெரியரா அப்படின்னு பேச. இடையின ரகரத்துக்கு சுரர் உலக நரர்கள் பயில் தர நீதளம் முற நடிக காரணம் அதில் முப்புற மேரிய வீர பூவகை சார வீசைக்குள் கார மூடைய பார மண்ணிடமா வர மாறுள்ள வர நூறையும் நேரை நேரைக்குள் வரு சுருதி சிற பூரையினால் பிரமனுயர் அறநெழில்குள் சரணையினை பரவவள பிரமபுரமே. அவ்வளவும் இடையின ரகரம் மட்டும். புரியுதா? இது அப்படியே சந்தமாக சாதாரி என்ற பண் சுரருலக நரர்கள் பயில் தரணி தலமுற நடி அரணமதில் புறமெறிய விரவு வகை சரவிசை கொள்கரமுடைய பரமனிடமா. அவ்வளவுதான். அது பந்தூராளின்னு சொல்லுவாங்க. ஆனா தமிழ்ல இருக்கு சாதாரி என்கின்ற பண். இது மாதிரி நகரத்துக்கு ஒரு பாட்டு இருக்கு. ஒழுகலரி தழிகல்லியில் ஒளி உலகு வழிபெருகு வழிய நினையா முழுதுடலில் எழுமயிர்கள் தடுவு முனி குடுவினுடு கழுவு சிவனை தொழுதுலகில் எழுகுமலம் அழியும் வகை கழுவு முறை கடுமல்ல நகர் பழுதிலிற எழுதுமொழி தமிழ் விரகன் வழிமொழிகள் மொழி தகையவே. இது அடுத்த வேகத்தில் ஒழுகலரி தழிகல்லியில் ஒளி உலகு வழி பெருகு வழிய நினையா முழுதுடலில் எழுமயிர்கள் தடுவு முனி குடுவினுடு கழுவு சிவனை தொழுதுலகில் எழுகுமலம் அழியும் வகை கழுவு முறை கடுமல்ல நகர் பழுதிலிற எழுதுமொழி தமிழ் விரகன் வழிமொழிகள் மொழி தகையவே. கண்ட நடை உள்ள போயிட்டு இருக்கா? தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தா தக்கிட்ட தும் தக்கிட்ட நம் தக்கிட்ட. அடுத்தது ஒழுகலரி நடிகளில் ஒளி உலக வழி பிறகு வழிய நடைய முழுதுடல் இடமையில் தடுவு முடி குடிப்பினுடைய எழுவு சிவனை தொழுதுலகில் எழுகுமலம் அணியும் வகை கழுவு முறை கடுமல்ல நகர் பழுதிலிற எழுதுமொழி தமிழ் விரகன் வழிமொழிகள் மொழி தகையவே. இப்படி சொன்னா செந்தமிழும் நாப்பழக்கம் வருமா வராதா? ரொம்ப பழகிறதே கிடையாது. தமிழ் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா ஏன் கஷ்டமா இருக்காது? உச்சரிப்பை பத்தி நம்ம என்னைக்கு கவலைப்பட்டிருக்கிறோம்? தமிழ் பாடுறதுக்கு, தமிழிசை பாடுவதற்கு முதல் தகுதியே உச்சரிப்பு தான். தெளிவான உச்சரிப்பு, தெளிவான உச்சரிப்பு இருக்கணும். தமிழ்ல மட்டும்தான் ஒரு எழுத்தை எப்படி உச்சரிக்கணுங்கிறதுக்கு இலக்கணம் சொன்ன மொழி. பிறப்பியல் என்று தொல்காப்பியம் அதை தனியா சொல்லுது. லகரம் எப்படி சொல்லணும், லகரம் எப்படி சொல்லணும், லகரம் எப்படி சொல்லணும். நுனி நாக்க கொண்டு போய் மேல் வரிச பல்லுல உள் பக்கமா தொட்டினா ல வரும், பள்ளி. அதே நல்லா மடிச்சு, நல்லா கவனிக்கணும், நல்லா மடிச்சு இந்த கண்ண கதுப்புல உரசுச்சுன்னா பள்ளி. அது உரசாம வந்தா பழம். மடக்கி உரசாம வந்துச்சுன்னா பழம். ரெண்டு கண்ண கதுப்புலையும் உள் பக்கம் உரசுச்சுன்னா பள்ளி, பள்ளம். புரியுதா? நுனிநாக்க கொண்டு போய் மேல் வரிசை பல்ல தொட்டினா ல ல. இது இப்படி படிக்கணும், இப்படி சொல்லணும்னு பிறப்பியல் என்கின்ற ஒரு தனி இலக்கணமே நம்முடைய தொல்காப்பியத்தில் தமிழ்ல இருக்கு. எதுக்கு தெரியுமா? இது சந்தம் மலி செந்தமிழ். இந்த பாட்டெல்லாம் அந்த காலத்திலிருந்து சங்க இலக்கியம் பாருங்க, எல்லாமே பாடல்கள் தான். பாடியவர் பாடப்பட்டவன் தான் இருக்கும், எழுதியவர் எழுதப்பட்டவன் கிடையாது, சொன்னவன் சொல்லப்பட்டவன் கிடையாது. எல்லாமே என்ன இருக்கு? என்ன பாட்டு தான். பிறந்ததுல தாலாட்டு, முடியும் போது ஒப்பாரி. இதுக்கு இடைப்பட்டதுல தான் வாழ்க்கை. இசை மட்டும்தான் பிறந்ததுல இருந்து கடைசி வரையும் கூட வருது. இன்னைக்கு தாலாட்டு எத்தனை பேருக்கு பாட தெரியும்? சொல்லுங்க பாப்போம். அதுக்கு என்ன ராகம்? தாலாட்டுக்கு என்ன ராகம்? நீலாம்பரி. ஆமா, பாத்தீங்களா? உடனே சொல்லணும். என்ன பண்? முடிஞ்சு போச்சா? தமிழ் தெரியல. மேகராக குறிஞ்சி. அதுக்கு என்ன பேரு? மேகராக குறிஞ்சி. இந்த மேகராக குறிஞ்சி நமக்கு தெரியல, ஆனா நீலாம்பரி நமக்கு தெரியுது. பார்த்தீங்களா? நீலாம்பரி தெரியறதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை, இல்லையா? படையப்பா வந்ததுனால தெரிஞ்சது. மேகராக குறிஞ்சி வச்சு எங்களுக்கு எந்த நடிகையும் இன்னும் பேர் வைக்கல, அதனால எங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, இல்லையா? பல பேர் குனித்த புறவும் கொவ்வை செவ்வாயில் குமன் சிரிப்பு வந்து இப்போ வாலி பாட்டுங்கிறான். அடையே, அது வாலி பாட்டுன்னா திருநாவுக்கரசர் தேவாரம் ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். வாலி பாட்டுங்க என்னங்க? அந்த படத்துல எல்லா பாட்டும் வாலி தான். அந்த நேரத்தில் வைரமுத்து இளையராஜாக்கள் சண்டை படத்துல வாலி தான் அந்த பாட்டு எழுதினாங்க. அது குனித்த புறவும் கொவ்வை செவ்வாயில் அருமையான பாட்டு. விட்டுட்டோமே நம்ம இன்னைக்கு. ஒரு பண்ணு இருக்குங்க, உடம்புல இருக்கிற அத்தனை நாளங்களையும் தூண்டக்கூடிய ஒரு பண்ணு இருக்கு.
அதை பாடணும்னா உடம்புல இருக்கிற வியர்வை அப்படியே கொப்பளிக்க ஆரம்பிச்சிடும். அப்படியே தமிழிசை பாடினா பாருங்க நல்லா வேர்க்கும். 10 கிலோமீட்டர் நடந்துட்டு வந்தால் எப்படி வேர்க்குமோ அது மாதிரி வேர்க்கும் தமிழிசை பாடினா. அப்படி உடம்பு கலகலத்து போயிடும். ஏன்னா அந்த பண்ணுக்கு அந்த ஆற்றல் இருக்கிறது. உடம்புல இருக்கிற கொழுப்பை கரைக்கும். பாடணும்னா வாயில் இருக்கிற கொழுப்பும் குறையும். 2 in 1 ஆங்கிலத்தில். அதே மாதிரி தமிழிசை பாடினீங்கன்னா உடம்புல இருக்கிற கொழுப்பும் குறையும். சில பேருக்கு உடம்புல, பல பேருக்கு வாயில் அடங்குதா தமிழிசை பண்ண வாய் கொழுப்பும் குறையும் இல்லையா? அந்த பண்ணுக்கு பேர் காந்தார பஞ்சமம்னு பேர். அதற்கு கேதார கவுளை அப்படின்னு ராகம். ஆனா இன்னைக்கு கேதார கவுளைன்ற ராகத்தில் திருமுறையை பாடும் பொழுது அந்த ஒரு துணி வரமாட்டேங்குது, அந்த உணர்வு வரமாட்டேங்குது. அன்று ஒரு இசைத்துறையை சார்ந்தவர்கள் நல்ல பண்ண, நான் பாடுறத குறையே சொல்லலை, பாடுற முறை, வெளிப்படுத்துகிற முறை அது தமிழிசையிலிருந்து வேறுபடுகிறது. இப்போ அவங்க அந்த கேதார கவுளை அவங்க பாடுகிறார். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், பாடத்திட்டத்தில் இருக்கிற பாட்டு தான். சொற்றுணை வேதியன் தெரியும் இல்லையா? இப்போ அந்த சொற்றுணை வேதியன் பாடும் பொழுது அவர்கள் கர்நாடக இசையில் பாடுகிறார். சொற்றுணை வேதியன் சோதீவனவன் ஒற்றுணை தீர்ந்தடி பொருந்த கை தொழ கற்றுணை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. ஒருத்தரை கல்லோட கட்டி கடல்ல தூக்கி போட்டாங்க, அப்ப போய் இப்படி சுகமாவா பாட முடியும்? இது கடல்ல சின்னோண்டு கல்லை எடுத்து தூக்கி போடுற மாதிரி இருக்கு. ஆளையே கல்லோட கட்டி கடல்ல தூக்கி போட்டாங்க, அப்ப எப்படி இருக்கும் அந்த பாட்டு? சொற்றுணை வேதியன் சோதீவனவன் ஒற்றுணை தீருந்தடி பொருந்த கை தொழ கற்றுணை ஊட்டிவோர் கடலில். அதான் அதனுடைய கடைசி பதம், கடைசி ஸ்வரம். அதை யாருமே தொடரதே இல்லை. கற்றுணை ஊட்டிவோர் கடலில், சொல்லும் போது தூக்கி போட்ட காட்சி வரணும் மனசுல. அதான் தமிழிசை. தமிழிசை என்பது பாடும் பொழுதே நாடகத்தன்மை வந்து கையை கட்டிட்டு தமிழ்தாய் வாழ்த்து மாதிரி அதையே வீரமா பாடணும்னு நான் சொல்லுவேன். தமிழ்தாய் வாழ்த்தை வீரமா பாடாது. பாடும் பொழுது மோகன ராகத்துக்கு 2 குணம் உண்டு. காருண்யம்னு சொல்லக்கூடிய இரக்கமும் அதுல வரணும், ஆனா கம்பீரம் குறையக்கூடாது. விவேகானந்தர் போல கை கட்டி இருக்கும், தலை நிமிர்ந்திருக்கும். கை கட்டி இருக்கிறது பணிவு, தலை நிமிர்ந்திருக்கிறது நான் யாருக்கும் அடிமை இல்லை. அந்த மாதிரி மோகன ராகம். அடிக்கடி நான் விவேகானந்தருடைய அந்த காட்சி தான் எனக்கு மோகன ராகத்தை சொல்லும் பொழுது அப்படி பணிவும் இருக்கும், கம்பீரமும் இருக்கும் இல்லையா? அப்ப இந்த கடலில் பாய்ச்சின் நற்றுணையாவது நமச்சிவாயவே. இந்த பாட்டு கீழே முடியாது. இப்படி பண்ணாதான் வேர்க்கும். வாய் நோவாம பண்ணோம்னா வேர்க்காது. அடி வயிற்றிலிருந்து இந்த நாதம் வரணும். நீங்க நாதஸ்வரம் வாசிக்கிறவங்களை பார்த்துருக்கலாம். அந்த காற்று இங்க அப்படியே இந்த இடம் அப்படியே வீங்கிடும். முதல்ல நாதஸ்வரத்துல அந்த முதல் இது கத்துக்கிறது இருக்கு பார்த்தீங்களா, அந்த நாதம் வரத்துக்கு மாசக்கணக்கில் ஆகுங்க. மாசக்கணக்கில். நீங்க சங்கு ஊதுறவங்களுக்கு எடுத்துட்டு ஊத வராது தெரியுமா? சாதாரணமா சங்கு ஊதுறதுன்னு நினைச்சிட்டு இருப்போம். அதுவே 10-15 நாட்கள் பயிற்சி எடுத்தாதான் ஊத முடியும். ஆனா நாதஸ்வரம் வாசிக்கிறதுல 1 மாதமாகும் அந்த நாதம் வெளியில வர்றதுக்கு. அவ்வளவு கஷ்டம். அவ்வளவு அவங்க அந்த மூலாதாரத்திலிருந்து அந்த ஸ்வரங்களை கொண்டு வரணும். விசுத்தி என்று சொல்லக்கூடிய 5வது ஆதாரத்திலிருந்து அது வெளிப்படும். அநாகதம் என்று சொல்லக்கூடிய 6வது ஆதாரத்தில் அவங்களுக்கு தலையில் அது எதிரொலிக்கும். சகசிராதாரம் என்று சொல்லக்கூடிய இந்த உலகம் முழுக்க அந்த நாதம் பாடும். இதுதான் நாதஸ்வரத்தினுடைய அடிப்படை அமைப்பு. அப்ப அந்த பாடல்களை நாம் பாடும் பொழுது அந்த உணர்வு அதுல வரணும். அதுதான் சொன்னார். பண்ணும் அந்த பாட்டுக்கு வரேன். அந்த பாட்டுல இப்ப நம்ம சந்தத்துல தான் நிக்கிறேன். 5 சொன்னா மறந்துடக்கூடாது. பண்ணும் பதம் 7 பல ஓசை தமிழவையும் உள் நின்றதோர் சுவையும்னு சொன்னாங்க. அதுதான்
நகை அழுகை இழிவரல் அச்சம் பெருமிதம் இல்லையா என்று இழிவரல் மருட்கை உவகை என்று சொல்லப்பட்ட அப்பால் எட்டே மெய்ப்பாடு என்று சொல்லக்கூடிய எண்வகை மெய்ப்பாடுகள் நவரசம்னு சொல்றாங்க. அந்த எண்வகை மெய்ப்பாடுகளை ஒரு பாடல் தர வேண்டும். அதுதான் சுவை, உள் நின்றதோர் சுவை. அடுத்தது தாளம். அருணகிரிநாதருடைய பாடல்கள் அத்தனையும் தாள நயம் மிக்கது. ரொம்ப வருத்தப்பட்டாங்க நம்முடைய பேச்சாளர், நீங்க முத்தை தரு பாடவில்லை என்று. இல்லையா? நீங்க மூச்சு பயிற்சின்னு சொல்றோம் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது. பிராணாயாமா தெரியுதுல்ல? என்னது பிராணாயாமா? ஏன்னா தமிழ்ல பழன வனநாதர் அப்படின்னா யாருக்கும் தெரியல. அந்த ஊர் பேரு பழனம். பழனம்னா வயல். அந்த வயலுக்கு நடுவில் இருக்கிற சாமி, அதனால அவருக்கு பழன வனநாதர் தெரியல. இவன் புரியாம காதல விழுந்து பழனத்தை பயணம்னு மாத்தி, பயணத்தை பிரயாணம்னு மாத்தி, அந்த சாமிக்கு பேர் பிரயாணபுரீஸ்வரன் வச்சுட்டான். பிராணம் போகுது எனக்கு இவன்கள கத்தி கத்தி. பழனம் என்று சொல்லும் பொழுது இருக்கிற அந்த சுகம் பிரயாணபுரீஸ்வரர்னு மாத்திட்டான். எப்படி பேர் மாறி போச்சு பாருங்க. தமிழ் பெயர், நம்முடைய சொற்கள் எல்லாம் அப்படி அவர்கள் பொருள் தெரியாமல் மாத்திட்டாங்க. ஆலமரம் நிறைந்த காடு, ஆல் காடு. தமிழ் இலக்கணப்படி இல்லு இர்ரா மாறும், ஆற்காடு. இவன் ஆறு இரு பெரிய இர பார்த்தோன்னே அதை ஆறுங்கிற எண்ணா எடுத்து ஆறுனா 6 6 எடுத்துட்டான். ஷடாரண்யம்னு பேர் வச்சுட்டான். ஷட்டுனா 6ன்னு அர்த்தம். அவங்க சொன்னது எது, இவங்க மாத்தி இருக்கிறது. அந்த சாமிக்கு ஷடாரண்யேஸ்வரர்னு பேர். பொருள் மாறிடுச்சு பாருங்க. ஆலங்காட்டு ஈசன். மூத்த திருப்பதிக்கும் பாடியிருக்காங்களே காரைக்கால் அம்மையார், திருவாலங்காடு. அந்த சாமிக்கு ஷடாரண்யேஸ்வரர்னு பேர். புரிஞ்சு போச்சா? அப்படி நம்ம அந்த பாடல் முத்தை திருப்பதி திருநகை இருக்கு பார்த்தீங்களா, அதுல ஒரு கணக்கு இருக்கு, மூச்சு பயிற்சி. தமிழ் பாண்டிங்கன்னா நீண்ட காலம் உடல் நலத்தோடு உயிர் வாழலாம். நீண்ட காலம் உயிர் வாழலாம் நிறுத்த மாட்டேன். அதுக்கு பேர் வசிக்கிறது. வசிக்கிறது வேற, வாழறது வேற. வசிக்கிறது வேற, வாழறது வேற. மற்றவை நாம் வசிப்பதற்காக, தமிழிசை நாம் வாழ்வதற்காக. மறந்துடக்கூடாது. புரியுதா? வாடகை வீட்டு, அதான் யுகபாரதி ஒரு கவிதையில் எழுதியிருப்பார், வாடகை வீட்டில் வசிக்கலாம் வாழ முடியாதுன்னு எழுதியிருப்பார். வாடகை வீட்டில் வசிக்கலாம் ஆனால் வாழ முடியாது. அதுபோல இந்த பாடல்ல என்ன கணக்கு அப்படின்னா, காற்றை பிடிக்கும் கலை அப்படின்னு திருமந்திரத்துல மூச்சு பயிற்சி பத்தி வருது. அதனால காற்றை பிடிக்கும் கலை அப்படின்னா, நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய உயிர் காற்றினுடைய அளவு அதிகமாக, நிறுத்துகின்ற நேரம் அதிகமாக, விடுகிற காற்றினுடைய அளவு குறைவா இருந்தா அந்த பயிற்சிக்கு பேர் தான் மூச்சு பயிற்சி, பிராணாயாம பயிற்சி. இதுக்கு 5000 6000 வாங்கி சொல்லிக் கொடுக்குறோம். மூச்சோட சொல்லிக் கொடுக்குறோம். சிரிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கறது மாதிரி இந்த அளவிலிருந்து இந்த அளவிற்கு சென்டிமீட்டருக்கு வாய் நீள வேண்டும், உயர வேண்டும். இப்படி பல் தெரிந்து சிரிப்பது ஒரு வகை, பல் தெரியாமல் சிரிப்பது ஒரு வகை. இப்படி சிரிப்புக்கு இன்னைக்கு வகுப்பு நடக்கிறது மாதிரி மூச்சு எப்படி விடணும்னு சொல்றதுக்கு பேரு 5000 ரூபாய் ஃபீஸ் கட்டி படிக்கிற பிராணாயாம பயிற்சி. நீங்க இந்த பாட்டை படிச்சீங்கன்னா அரை மணி நேரம் பிராணாயாமம் செய்த ஒரு பலன் கிடைக்கும். ஏன்னா இதுல 16 தடவை தான் நீங்க மூச்சு விட முடியும். கூடுதலா விட்டீங்கன்னா போச்சு. பாட்டு முதல்ல இருந்து வரணும், வாய்ப்பாடு மாதிரி. நடுவுல இருந்து இதை எடுத்து பாடவே முடியாது. ஏன்னா இது சந்த தமிழ் இல்லையா? 7 7ஆக அமர்த்துகின்ற தாள அமைப்பை உடையது. அது என்னப்பா மிஸ்ர சாப்புன்னு சொல்லுவீங்களா? சரிதானா? மிருதங்க வித்வான் பார்த்தீங்களா? அவர்கிட்ட கேட்டுக்கணும். அப்பப்போ நம்ம பாட்டு அடிச்சு விட்டு என்ன இவரு தப்பு தப்பா சொல்லிட்டு போறாருன்னு நாளைக்கு பேசிட்டு போயிடக்கூடாது. அதனால அப்பப்போ சரி பண்ணிக்கணும் இல்லையா? மிஸ்ர சாப்பு என்று சொல்லக்கூடிய மிஸ்ரத்தை சார்ந்து வரக்கூடியதை சார்புங்கிறது தான் சாப்புன்னு ஆச்சு. தாள் என்பது தமிழ்ல இருக்கிற சொல்லுங்க. தாளம்ங்கிறது தாள் அப்படின்ட்டாங்க. இந்த தாள் தாள் அப்படின்ட்டாங்க. எப்படி பூவினால் செய்வது பூசை, பூவினால் செய்வது பூசை, அத பூஜை பூஜா பிடிச்சு பத்தியா? சலசலத்து ஓடுவது சலம், அவனுக்கு ஜலம் தான். பேசும்போது ஒருத்தன் சலசலன்னு பேசாது. ஏன் தண்ணி மாதிரி சத்தமா இறைச்சலா ஒருத்தன் தொண பேசுறான், அது என்னன்னு சொல்லுவான்? சலசலன்னு பேசாதன்னு. தமிழ்ல சலம் பூவோடு தூபம் மறந்தறியின் சலம் என்று சொல்லி இருக்கிறது. அசைவது சலம், அசையாதது அசலம்னா. அசைவது சலம், அசையாததுக்கு என்ன பேரு? ஆசைதான் எதிர்மறை பொருள். அசலம்
அருணாசலம், விருத்தாசலம் எல்லாம் மலையோட பேரு. அசைகிற தண்ணீருக்கு சலம், அசையாத மலைக்கு பேர் அசலம். தமிழ் சொல்ல ஆ சேர்த்தோம்னா அது எதிர்மறை பொருளை தருகிறது. பாருங்க, சலம் அசலமாகிறது இல்லையா? அது போல இந்த பாட்டுல 16 தடவை தான் நீங்க மூச்சு விடணும். 128 சொற்கள் ஒரே பாட்டு. எத்தனை சொல்லு? 128 சொல்லு ஒரே பாட்டு. இதை நீங்க பாடணும். திருப்புகழ் பாடுறதுக்கு மேல சந்தம் போட்டிருப்பாங்க, அந்த பதிப்பை வாங்கி வச்சுக்கணும். தமிழ் படிக்கிறவங்க வாங்கணும், இசை படிக்கிறவங்க கட்டாயம் வச்சுக்கணும். திருப்புகழ் சந்த பதிப்பு மேல வந்து அந்த சந்தம் போட்டிருப்பாங்க. அதை முதல்ல நம்ம வரப்படுத்தணும். அதை நம்ம முதல்ல பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா பாட்டு எளிமையா வந்துடும். எத்தனை மணி இன்னும் இருக்கு? இன்னும் 10 நிமிடம் இருக்கு. அப்பப்ப கேட்டுக்கணும் இல்லையா? இன்னும் 10 நிமிடம். அதற்குள்ள நாம் இந்த நிகழ்ச்சியை நிச்சயமாக நிறைவு செய்து கொள்ளலாம். இப்ப அந்த பாட்டு கவனிங்க, நல்லா கவனிங்க. ஒரு பெரிய மூச்சு பயிற்சி 5 தடவை பாடினா போதும் ஒரு நாளைக்கு. இந்த சந்தத்துல முத்தை தருபத்தி திருநகையத்தி கிரஜத்தி சரவண முக்தி குருவித்து குருபரையன ஓதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் உட்பட்டது கற்பித்திருவுரு 30 முவர்க்க தமரருமடி பேணி 10 தலைதத்தை கணைதொடு ஒற்றை கிரிமற்றை பொருதொரு வட்ட பகல் வட்ட திகிரியில் வாக 10 கிரிதத்தை கடவிய பச்சை புயமெச்ச தகுபொருள் பட்ச தொடுரட்சி தருள்வது ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுர நித்த பதம் வைத்து பைரவிதி கொட்கணிக்க கழுதொடு கழுதாடு திக்கு பரியாட்ட பைரவர் தூக்கு தொகுதொக்கு தொகுதொகு சித்திர பதுரிக்கு திரிகடகையன ஓத கொத்து பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குக்தி புதை புக்க பிடியன முது கூகை கொட்புற்றனற்பற்ற உணரி வெட்டி பலியிட்டு குலகிரி குத்து படவொத்து பொறவல பெருமாளி 8 தடவை எடுத்து 8 தடவை விட்டு 16 தடவை. இப்படி எவ்வளவு இந்த நேரத்தில் நல்ல கவனிங்க. நாம் இயல்பாக இருக்கும்போது 64 தடவை மூச்சு விடுறோமா? இதை எத்தனை தடவை மூச்சு விடுறோம்? 64 தடவை. 64 4 1 பங்காக 16 தடவையா சுருக்கிறேன். காற்றை பிடிக்கும் கணக்கு அறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமே. கூற்றுவன்னா யாரு? யமன். திருமந்திரம் சொல்லுகிறது, இந்த காற்றை பிடிக்கும் கணக்கு தெரிஞ்சவனுக்கு கூற்றையே எட்டி உதைக்கக்கூடிய ஆற்றல் வரும், ஆயுட்காலம் நீளும். அப்ப தமிழிசை பாடுறதுக்கு அடிப்படை அந்த சந்தம் தெரியாம பாடாதீங்க. சந்தத்தை தெரிஞ்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் சந்தம் இருக்கு, எல்லாத்துக்கும் சந்தம் இருக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது 5 நடை தான். 35 தாளம் நம்மளை பயமுறுத்துறதுக்காக சொன்னது. நடை எத்தனை? 5 நடை. அதுல தேவாரத்துல 4 நடைகள் தான் இருக்கின்றன, சங்கீதமும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 4 தான். இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமான சுருக்கி கொண்டு வரோம் பாரு. தேவாரத்துல 4 நடை. அதுல திஸ்ரம் என்று சொல்லக்கூடிய முன்னடைன்னு சொல்லக்கூடிய 3 3ஆக அமர்த்தக்கூடிய அந்த நடை உள்ள பாடல்கள் 60% இருக்கின்றன. தக்கிட்ட நடை தெரிஞ்சா தேவார திருப்பதிகங்கள்ல 60% பாடிடலாம். தக்கதிமி என்ற சதுஸ்ர நடை தெரிந்தால் 30% பாடல்கள் பாடிடலாம். 60 30 90, மீதி 10% தான் கண்ட நடையும் நமக்கு மிஸ்ர நடையும் இருக்கின்றன. அவ்வளவுதான். தக்கேசின்னு ஒரு பண், அதை இன்னைக்கு காம்போதின்னு சொல்றோம். ராவணன் இசை மீட்டி பாடி பெருமானுடைய அன்பை பெற்று உயிர் பிழைத்தான் என்ற ஒரு வரலாறு கதைக்கு நான் போல, அந்த கதைக்கே நான் போல. அந்த இசை இருக்கு நமக்கு, அது இருக்கு. நீங்க அகத்தியர்னு ஒரு படம் கண்டிப்பா பார்க்கணும், நல்ல படம். என்னடா இங்க வந்துட்டு படம் பார்க்க சொல்றாரு நினைக்க வேண்டாம். அதுல அகத்தியரும் ராவணனும் இசை மீட்டுக்கு பாடக்கூடிய ஒரு பாட்டு வரும். அதுல அந்த சொல்லும் அந்த ஸ்வரமும் ராகத்தினுடைய பெயரும் அவர்கள் பேசிக் கொள்ளுகிற உரையாடலும் ஒத்ததா வரும். புரியுதா? நாட்டைன்னு சொல்லுவார்,
அது நாட்டுங்கிற ராகத்தையும் குறிக்கும், நாடு என்கின்ற தேசத்தையும் குறிக்கும். இந்த மாதிரி அதுல சொல்லுவார், எனக்கு கவலையே கிடையாது, உன்னை ஜெயிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ராகம் போதும். அந்த ராகத்தினுடைய அமைப்பு தக்கேசி, அதுதான் காம்போதின்னு சொல்லுவார். அதை கேட்டிருக்கீங்களா? அந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? எந்த நாட்டையும் நாதத்தால் வென்றிடுவேன், அப்படி எடுக்கணும். எடுக்கும் பொழுதே அந்த தொனி வரணும். எந்த நாட்டையும் நாதத்தால் வென்றிடுவேன். அதுல கௌரி மனோகரி துணை இருப்பாள், கல்யாணி மணாளன் கை கொடுப்பான். இதுல கல்யாணி மணாளன் சிவபெருமானி குறிக்கும், கல்யாணி ராகத்தையும் குறிக்கும். அதை பாடுற ராகம் கல்யாணி ராகம். சரஸ்வதி என்னாவில் குடிப்போ வரும். அதுல வரும், ராவணன் சொல்லுவான், யார் வந்தால் என்ன காம்போதி, அது சொன்னது நம்முடைய திருமுறையில மட்டும்தான் இருக்கு. இந்த மேல் ஹைட் பிட்ச்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அதுல போயிட்டு அந்த நிரவல்னு பேர் தமிழ்ல, ஆலாவணின்னு சொல்லுவோம். அதுக்கு தமிழ்ல என்ன பேரு? நிரவல்னு பேர். பாட்டை இழுத்து நிரவல் பண்ற வழிமுறை தமிழ்ல கிடையாது. நிரவல் தனியா இருக்குமே தவிர பாட்டை இழுத்து இழுத்து பாடுற, சொல்லை சிதைத்து அந்த மாத்திரை அளவில் மாற்றம் செய்கிற நிரவல் தமிழ்ல கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். தமிழ் இசைக்கு கர்நாடக இசைக்கு என்ன வித்தியாசம்? கர்நாடக இசையில் அந்த சொல்லை நம்ம எலாபரேட் பண்ணணும். தமிழ் இசையில் சொல்ல அப்படியே விட்டுருணும். சொல்ல எந்த விதமான தொந்தரவும் செய்யக்கூடாது. நீ நிரவல் பண்ணணும்னு ஆசைப்படுறியா? இப்ப பாருங்க, ஆலம் தான் உகந்து அமுது செய்தானை ஆதியை அமர தொழுது ஏத்தும். இது அந்த பாட்டுக்கு தக்கேசி பண். இதுல கடைசி இதுல நிரவல் எப்படி வருது பாருங்க. இதுதான் அகத்தியர் படத்தில் எடுத்து போட்டிருப்பாங்க. இது ஓதுவார்கள் கோயில்களில் பாடிய தமிழிசையினுடைய பழமையான அந்த நிரவல்கள். அதுல கடைசி கால காலனை கம்பன்யம் மானி காலனை கம்பன்யம் மானி காலனை கம்பன்யம் மானி காண கண் அடியேன் பெற்றவாரே, காண கண் அடியேன் பெற்றவாரே. இதுதான் காம்போதியாச்சு. தக்கேசி பண் 17 பதிகங்கள், சற்றேறக்குரிய 180 பாடல்கள் நம்முடைய நம்பியாரூரர் மட்டும் பாடியிருக்கார் தக்கேசி பண்ணல. நிறைவாக ஒரே ஒரு பண். தமிழ்ல என்ன இல்லைன்னு கேட்குறீங்கல்ல, இதெல்லாம் எங்க தமிழ்ல இருக்குன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம விகட கவி அப்படின்னு ஒரு சொல் இருக்கா? விகட கவி, அதை பின்னாடியிலேருந்து படிச்சோம்னா விகட, இந்த மாதிரி ஒரு சொல் தானே இருக்கு. திருஞான சம்பந்தர் ஒரு பதிகமே அப்படி பாடியிருக்காரு. இதுல விகட கவி பின்னாடியிலேருந்து படிச்சாலும் விகட கவி தான். ஆனா அப்படி இல்லை. திருஞான சம்பந்தர் பாடிய சித்திர கவி, தமிழ்ல 4 கவி: ஆசுகவி, வித்தார கவி, மதுர கவி, சித்திரக்கவி. சித்திரக்கவினா தேர் மாதிரியே இருக்கும் அந்த பாட்டு. பாட்டை எழுதுனீங்கன்னா தேர் மாதிரி எழுதும். அதுக்கு பேர் சித்திரக்கவி. மாலை மாற்றுன்னு ஒரு பதிகம். கௌசிகம் என்ற பண், பைரவி என்ற ராகம். இந்த ராகத்துக்கு என்ன பேரு? பைரவி. இந்த மதுரையில் அதிகமா பாடிய பண் பைரவி தான். நிறைய பாடியிருப்பார். விடலால வாயிலாய் விழுமியார்கள் நின்கடல். தமிழ் இசைக்கு ஸ்ருதி பாக்ஸ் தேவையில்லை, தெரியுதா? ஏன்? அந்த இயல்பாகவே குரல் ஸ்ருதி அதை ஒத்து வரும். அந்த மாதிரி பாட்டில் அமைப்பு உண்டு. இப்போ நீங்க நவரோஸ் பாடணும்னா மத்தியம ஸ்ருதி மாத்துவீங்கல்ல, இசை படிக்கிறவங்களுக்காக கேட்குறேன், நீங்க குழம்பிட வேண்டாம். மத்தியம ஸ்ருதி என்ன பண்ணுவீங்க? ஸ்ருதி பாக்ஸில் மாற்றுவீங்க. எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது என்ன சொல்லுமா சொல்லி கொடுத்துருவாங்க? ஸ்ருதி பாக்ஸில் மத்தியம ஸ்ருதிங்கிறது என்ன?
மா என்ற சுரத்திலேயும் தொடங்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம், நம்மளை நம்ப மாட்டோம், அதை நம்புவோம். ஆனால் நாங்கள் பாட்டை நம்புவோம். என்ன பண்ணுவாங்க தெரியுமா, எங்களுக்கு மாலை தொடங்குற பாட்டாக சொல்லி கொடுப்பாங்க. ஏன் அந்த மா அப்படிங்கிறது இம்மு பிளஸ் நீங்கள் ஸ்ருதி சேர்க்கும் போது என்ன பண்ணுவீங்க, அப்படி இம்மு தானே. அப்போ மாலையே பாட்டு தொடங்கிருச்சுங்க, இம்மு கூட்டல் மான்னு தொடங்கிடும். ஒன்றும் இல்லை. இப்போ வீடலாளவாய் பாடும்போது சமஸ்ருதி எடுக்கிறோம். அதே மந்திரமாவது நீர் பாடும்பொழுது இம்மு பிளஸ் வரும்போது அது நவரோஸ் காந்தாரப்பன், நவரோஸ் என்ற மத்தியம ஸ்ருதி ராகம். பாடும் பொழுதே அந்த ஓதுவாருக்கு சுதி சேர்ந்துடும். சுதி பாக்ஸ் வச்சுட்டு பாடணும்னு அவசியம் இருக்கு. இப்போ நான் பாடுறேன், சரியா இருக்கேன்னு சொல்லுங்க. மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர். சரியா இருக்கா? ரெண்டு தம்பிங்களும் சொல்லுங்க, சரியா இருக்கு? இதே இதுல மானின் வேர் விழி மாதராய் வழுதிக்கு பெரும் தேவிகள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி. எல்லாமே அப்படி முதல்ல என்ன பண்ணுவாங்க, மாலை வர பாடல்களா சொல்லி கொடுத்துருவாங்க. அப்ப மத்தியம ஸ்ருதி என்னங்கிறது இங்க ரெஜிஸ்டர் ஆயிடும், இங்க டியூன் ஆயிடும். அப்ப நீங்க எடுக்கும் பொழுது அது வரும். இப்ப மாலை மாற்றோடு நாம் நிறைவு செய்து கொள்வோம். அதுல பாத்தீங்கன்னா மெய்யெழுத்தே இருக்காது. ஒரு பதிகம் முழுக்க மெய்யெழுத்து தெரியுதா, புள்ளி வச்சு எழுத்து. ஒரு பதிகம் முழுக்க தம்பி தமிழ்ல மெய்யெழுத்தே இல்லாம ஒரு பாட்டு. அதை நேரா படிச்சுட்டு கடைசியில இருந்து படிச்சுட்டு வந்தா ரெண்டாவது வரி வந்துடும். முதல்ல இப்படி படிச்சு வர்றது, அப்புறம் பின்னாடி இருந்து படிச்சீங்கன்னா என்னது, ரெண்டாவது வரி. ஒரு பாட்டுக்கு ஒரு வரியை மனப்பாடம் பண்ணா போதும், அடுத்த வரி பின்னாடில இருந்து எழுதி வந்தீங்கன்னா வந்துடும். இந்த வரி எப்படி எழுதுனீங்கன்னா அந்த வரி வந்துடும். இப்படி 11 பாடல்கள் ஒரு பதிகம் பாடி இருக்க. எதுல, கௌசிக பண்ணல. யாமா மானி யாமா யாழி காமா காணா காமா காணா காழியா மாமாயானி மாமாயா. யான்னு முடியுது. தொடங்குனது என்ன தொடங்குனேன், யாமாமானின்னு தொடங்குனேன். இது ரிவர்ஸில் எழுதி பார்த்தீங்கன்னா தெரியும். நேரகழாமிதயா சழிதா ஏ நன்னி லாயுழிகா காழியுள்ளா நினையே நினையே தாழிசைய தமிழா கரன்னே. நேன்னு தொடங்க நேனு முடிச்சேன். இப்போ இப்படி எடுத்துட்டீங்கன்னா நேரகழாமிதன் வரும். எனவே தமிழிசையில் நிறைய பாடல்களை நாம் சிந்தித்திருக்கிறோம். இன்னும் 2 நிமிடங்கள், அதையும் நான் வீணாக்க விரும்பவில்லை. இன்று மொழி கலப்பு, பண்பாட்டு கலப்பு நம் தமிழில் மிக பெரும் படையெடுத்து நம்மை பாடாய்படுத்தி கொண்டிருக்கிற வேளையில் தமிழிசையை மீட்டெடுக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு வாய்த்திருக்கிறது. மொழி கலப்பு பேச்சில் அதனுடைய தூய்மையை கெடுத்து தமிழை வேறு பக்கம் கொண்டு போயிடும். பட்டு ஆனா, நடு சென்டர், கேட்சு புடி. வெளிநாட்டுக்காரங்க கிட்ட என்ன சிரிக்கிறான் நம்மளை பார்த்து. பட்டு ஆனா படிச்சவங்க அந்த வேலையை பார்க்குறான். கிராமத்தான் கரெக்டாக பேசுகிறான், புரியுதா? பட்டு ஆனா நடு சென்டர் கண்டுபிடிச்சா மாதிரி. நடு சென்டர் உலகத்திலே இப்படி ஒரு கண்டுபிடிப்பு இருக்காரு. நடு சென்டர், கேட்சு புடி, கேட்டு வாஷர், சாப்பு கடை, ஆர்ச்சி வளைவு. எங்க நிற்கிறேன், ஆர்ச்சி வளைவு நிற்கிறேன் இல்லையா? ரோட்டை கிராஸ் பண்ணி அவர் கூட கொஞ்சம் ஈட் பண்ணி அவங்க கூட டாக் பண்ணி பிரஷ் பண்ணி பேசுறது பைந்தமிழ் அல்ல. என்ன தமிழ்? அதை நான் சொல்லணும். இதைத்தான் காசி ஆனந்தன் சொல்லுகிறார். அதோடு நிறைவு செய்வோம். ஒரு எழுச்சி மிக்க பாடல். தமிழா நீ பேசுவது தமிழா, தமிழா நீ பேசுவது தமிழா, அன்னையை தமிழ் வாயால் மம்மி என்றழைத்தாய், அழகு குழந்தையை பேபி என்றழைத்தாய், என்னடா தந்தையை டேடி என்றழைத்தாய், என் உயிர் தமிழை கொன்று புதைத்தாய், தமிழா நீ பேசுவது தமிழா. வண்டிக்காரர் கேட்டார் லெப்டா ரைட்டா, வழக்கறிஞர் கேட்டார் என்ன தம்பி ஃபைட்டா, துண்டுக்காரர் கேட்டார் கூட்டம் லேட்டா, தொலையாத தமிழ் இப்படி கேட்டால்
தமிழா நீ பேசுவது தமிழா. விளம்பியது கடுகளவு, விட்டது கடலளவு. விடைபெறுகிறேன். வணக்கம்.